மேஷராசிக்கு பணம் இல்லை, சம்பாதிச்சிடலாம். இடம் இல்லை, வாங்கிடலாம். வாடகைக்கு இருந்தால் கூட வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடன் இருக்குது, அடைச்சிடலாம். குழந்தை இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தார் என்கிட்ட. நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய பண வசதி கொண்டவர்கள். அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா, சார் கிளைமேட்டிக் இந்த ஊர்லேருந்து இந்த ஊரில் இருந்தால் குழந்தை பிறக்கும், நாங்கள் அந்த ஊருக்கு போனோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நாங்கள் பண்ணாத கோயிலில் பிரார்த்தனை பண்ணாத விஷயங்கள் கிடையாது. பணம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, பட் குழந்தை மட்டும் கிடையாது. ஒன்றே ஒன்று, எங்களுக்காக குழந்தை, எங்களுக்கு உண்டான குழந்தையாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தவம் இருந்தாங்க. என்ன ஏஜில் அந்த அம்மாவுக்கு இருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 40-42 வயசு. அதாவது இனிமேல் குழந்தை இருக்குமாங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போய் அவங்க வந்து அந்த மாதிரி வருத்தப்பட்டு, இன்றைக்கி ஐவிஎஃப் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய காலமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இப்போல்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் நெக்ஸ்ட் இயர் பெஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயர் நான் சொல்கிறது அடுத்த குரு பேச்சு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. பட் ப்ராசஸிங் டைம்னு சொல்லுவாங்கள்ல, இதற்குண்டான பேசி உட்காந்து முடிவெடுத்து அதற்குண்டான இருக்கும் பொழுது, ஸோ இந்த காலம் விதையை விதைக்கிறதும் அடுத்த காலம் நம்ம அறுவடை பார்க்குறதுக்கும் ரொம்ப அற்புதமான காலமாக இந்த காலம் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல அமைப்பு கொண்டதாக இருக்கும். இது ஒருத்தருடைய ஹாரோஸ்கோப் மட்டும் பார்க்கக்கூடாது. 2 பேர், கணவன் மனைவி 2 பேர்த்தையும் பார்க்கறது ரொம்ப நல்லது.